ஒரு அழகான பள்ளி. அதில் மாணவர்கள் எல்லோரும் கூட்டமாக அசம்பிளியில் சேர்ந்து நின்று காத்து இருக்க, பள்ளி தலைமை ஆசிரியர் மேடைக்கு வந்து பேச துவங்கினார். அடுத்த வாரம் ஆண்டு விழா வருகிறது. நாம் யாரை சீஃப் கெஸ்டாக அழைப்பது என்று கேட்கிறார். எல்லோரும் அவர்கள் விருப்பத்தை கூறுகின்றனர். அதற்கு தலைமை ஆசிரியர் சாதனை புரிந்தவர்கள் பலர் இருந்தாலும் சிலர் ஒரு விஷயத்தை செய்யும் போது அவர் பலருக்கு பெரிதாக தெரிகிறார்கள். இப்போது நான் ஒரு அழகான உண்மையான கதையை கூறுகிறேன் என்று சொல்லி கதையை கூற துவங்கினார். விமானம் தரையில் இறங்கிறது. அங்கு வயதான தாயும் தந்தையும் தன் மகன் வெளிநாட்டில் இருந்து வருகைக்காக விமான நிலையத்தில் காத்து இருக்கிறார்கள். படியில் ஒருவன் இறங்கி வருகிறான். அவனை கண்டதும் அவர்கள் மகிழ்ந்து கொண்டே அவனை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அவன் இங்கு வருகைக்கு காரணம் அவன் திருமணத்திற்குத்தான். திருமணம் ஏற்பாடுகள் நடந்த வண்ணம் இருக்க, அவன் தாயிடம் பள்ளி நண்பர்களை பார்த்து நெடுநாள் ஆனதால் அவர்களை பார்த்து திருமணத்திற்கும் அழைப்பு விடுத்து விட்டு வருகிறேன் என்று கூறி ஒரு காரை எடுத்து கொண்டு புறப்படுகிறான். அவன் காரில் பாட்டு கேட்டுக்கொண்டே சாலையில் வேகமாக செல்கிறான். திடீரென்று எதிரில் லாரி வருகிறது. அவன் ஒன்றும் புரியாமல் காரை திசை மாறி ஓட்ட லாரியின் மீது மோதுகிறான். விபத்து ஏற்படுகிறது. சாலையில் மற்றவர்கள் அவனை மருத்துவமனையில் சேர்த்து அவன் வீட்டுக்கு தகவல் தெரிவிக்கிறார்கள். அவன் வீட்டிற்கு போன் அழைப்பு வருகிறது. அதை எடுத்து அவன் தாய் செய்தியை கேட்க அதிர்ச்சியில் மயங்கி விழுகிறார். அவன் தந்தை அந்த செய்தியை கேட்டு உறைந்து போகிறார். பின்பு வேக வேகமாக மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். அவன் தாயும் தந்தையும் அழுகையோடு மருத்துவமனையில் அவன் ஐசியூவில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். மருத்துவர் அவர்களை பார்த்து அவர்களுடன் பேச அழைக்கிறார். தொடரும். To be continue. தொடரும். To be continue.